வரேன் அப்படின்னு அவ்வளோ நாள் சொல்லிட்டு ஒரு பெரிய அதுக்கு ஒரு ஹைப்பும் கொடுத்துட்டு வரேன்னு ஓப்பனாக சொல்லிட்டு டக்குன்னு வந்து கொரோனா டைமில் வந்து பேக் அடிச்சது வந்து எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. அண்ட் இப்போ நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு ஃபேன். நான் வந்து ரொம்ப என்ன ஒரு எந்த ஃபேன் கிளப்லையும் கிடையாது. நான் வந்து என் ஸ்பேஸில் ரஜினி என்ஜாய் பண்ணுற ஒரு நார்மலான ஒரு ரசிகன். பட் அவருக்காக ரசிகர் மன்றம் வச்சு, அவருக்காக வெயிட் பண்ணி, அவர் இவ்வளோ நாளா அரசியலுக்கு வருவார். இதெல்லாம் எதிர்பார்த்த எவ்வளோ பேருக்கு அது என்ன விட மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்திருக்கும். அவங்க மேபி அவங்க அவங்களோட கெரியரே கூட ஸ்டேக்ல வச்சிருக்கலாம் அவங்க ரஜினிக்காக. இப்படி பண்ணிட்டாரே நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் அவரோட படம் எப்படி ஓடும்னு நினைச்சிட்டு இருக்க அப்புறம் தான் என்னோட ஃபாலோ கொஸ்டினே அதான். ஜெயிலர் வந்து ஜெயிலர் வந்தது. அது எப்படி ஓடிச்சு? அது எப்படி அதுவும் விக்ரம் மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் வந்ததுக்கு அப்புறம் வர ஜெயிலர் வந்து அதையும் தாண்டி ஓடுது அப்படின்னும்போது அதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது அந்த ஃபினாமினாலாம். ஏன்னா நீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. ஆப்வியஸ்லி இவரோட ஃபிலிம்ஸ் இனிமே பார்க்க வேண்டாம் அப்படின்னு அவங்க ஃபேன்ஸ் கூட நினைக்கிறாங்க. பட் ஆனா நடக்கல. அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபர்தரா வந்து டேமேஜ் கண்ட்ரோல் மாதிரி எதுவும் பண்ணல. சரி ஓகே, அவருக்கு தெரிஞ்சே தான் அவர் அனௌன்ஸ் பண்ணாரு. இமேஜ் பயங்கரமா வந்து இதுவாகும், எல்லாரும் பொலிட்டிக்கலா எல்லாரும் பயங்கரமா அவரை கலாய்ப்பாங்க. ஆல்ரெடி சினிமாவில் கலாய்ச்சிட்டு இருக்கவங்களும் அவரை பத்தி தப்பா பேசுவாங்கன்னு எல்லாம் தெரிஞ்சுதான் அவரை சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் ஜெயிலர் இருந்தது.